நாமம் பயன்படுவதாக. இதனால் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவற்றை பலப்படுத்தப்படியே நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 1 அதிகாரம் 2வது வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் பயன்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவதேவர்களாகி நம்மை இன்று அவற்றை பலப்படுத்துகிறார். இந்த வசனம் நானும் நீங்களும் நன்றாய் அறிந்த ஒரு வேத பகுதி. அப்படி இருந்தும் இந்த நாள்ல இந்த வசனத்தை கொண்டு கர்த்தர் நம்மோடு கூட அவர் பேசி எச்சரித்து உணர்த்துவது என்ன தெரியுமா? தேவர்களாகிய நானும் நீங்களும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருப்பதுதான் கர்த்தருடைய விருப்பம். அவருடைய வார்த்தையை வாசிக்கணும், அதை கேட்கணும், அதை செயல்படுத்தணும். வாசிக்கிறதையும் கேட்கிறதையும் செயல்படுத்தணும்னா தேவர்களாகிய நானும் நீங்களும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கணும். அதனால்தான் தாவீது சொல்றாரு, இரவும் பகலும் அவருடைய வேதம் என்னுடைய தியானமா இருக்கிறது என்று. இப்ப தாவீதால மட்டும் எப்படி கர்த்தருடைய வார்த்தை இரவும் பகலும் தியானிக்க முடிகிறது? இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தான் கர்த்தர் நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறார். தாவீதும் நம்மை போல ஒரு மனுஷன் தான். அப்ப தாவீதின் வாழ்க்கையில தாவீதினால் அதை செயல்படுத்த முடிந்ததே ஆனால் நிச்சயமா தேவஜனங்களாகி நாம் ஒவ்வொருவராலும் இதை செயல்படுத்த முடியும். தேவர்களாகிய நம்மாலும் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்க முடியும். இது கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற அவருடைய வாஞ்சை, கர்த்தருடைய சித்தம். எப்பொழுதுமே தேவஜனம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கணும். கர்த்தர் தன்னை குறித்து வைத்திருக்கிற வார்த்தைகள், தன்னை குறித்து அவர் வைத்திருக்கிற சித்தம், திட்டம், தான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் பிரியப்படுகிறாரோ அதை தம்முடைய வார்த்தையிலிருந்து தான் தேவஜனங்களாகிய நமக்கு அவர் தெரியப்படுத்துவார். இப்ப நானும் நீங்களும் அதை அறிந்து கொள்ள வேண்டுமானா சும்மா வசனத்தை வாசிச்சு அதை கேட்டா எதுவுமே புரியாது, அதை செயல்படுத்த முடியாது. அதை தியானித்தால்தான் கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையாய் மாற்ற முடியும். நம்ம அநேகரால் ஏன் தேவனுடைய வார்த்தையை வாழ்க்கையை மாற்ற முடியல தெரியுமா? நாம் வாசிக்கிறோம், நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம், ஆனா கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க மறக்கிறோம். இப்ப கர்த்தருடைய வார்த்தையை தாவீதை போல இரவும் பகலும் தியானிக்க வேண்டுமானால் தேவஜனங்களாகி நாம் என்ன செய்யும்? அதுதான் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில சொல்றாரு, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்ப தேவ ஜனத்தின் வாழ்க்கையில இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானித்து பாக்கியம் பெற்ற தேவ ஜனங்களாய் தன்னுடைய வாழ்க்கையில் மாற வேண்டுமானால் தாவீதை போல இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தர் தனக்கென வைத்திருந்த அந்த மேலான ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வேண்டுமானால் தேவ ஜனம் என்ன செய்யணும் தெரியுமா? தாவீதை போல கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கும். இன்று தேவஜனங்களாகிய நம்முடைய இருதயம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்கிறதா, இல்ல வேற எந்த காரியத்திலும் பிரியமா இருக்குதா? எந்த காரியத்தில் நம்முடைய இருதயம் பிரியமா இருக்கிறதோ அந்த காரியத்தை தான் நம்முடைய இருதயம் தியானிக்கும். அதை பத்தி தான் மறுபடியும் யோசிச்சே இருக்கும். தியானிக்கிறதுனா என்ன? மீண்டும் மீண்டுமாய் கர்த்தருடைய வார்த்தையை நினைத்து கொண்டே இருப்பது. அப்படி நாம் நினைத்து கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தர் அதிலே வைத்திருக்கிற மறை பொருட்களை நமக்கு தெரியப்படுத்துவார். அதற்காகவே தம்முடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். தேவஜனங்களாகி நாம் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து கர்த்தர் நமக்கு தந்த அவருடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையாய் மாற்றி ஒரு ஜீவனுள்ள சாட்சியா இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் மகிமைப்படும்படியா நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டுமானால் நம்முடைய இருதயம் கர்த்தருடைய வேதத்தை அது நேசிக்க வேண்டும். நம்முடைய இருதயம் கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியமா இருக்க வேண்டும். இதை தேவஜனங்களாகி நாம் அறிந்தவர்களாய் உலகத்தின் மேலும் உலக காரியத்தின் மேலும் உலகத்தில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற மற்ற ஜனங்களைப் போல நம்முடைய இருதயம் இம்மைக்குரிய காரியத்தில் பிரியமா இருக்க நம்ம என்ன பண்ணக்கூடாது? அனுமதிக்க கூடாது. எந்த ஒரு காரியத்தையும் வேதத்தை காட்டிலும் அதிகமாய் நாம் நேசிக்க கூடாது. அது உறவுகளோ வேற எந்த ஒரு காரியமா வேணாலும் இருக்கலாம். அதை வேதத்தை காட்டிலும் அதிகமாய் நாம் நேசிக்க கூடாது. நம்முடைய இருதயம் வேதத்தை காட்டிலும் அதிகமாய் அந்த காரியத்தை பிரியப்படக்கூடாது. நானும் நீங்களும் கர்த்தருடையவர்களாய் அவருடைய சொந்த ஜனமாய் அவர் மேல் பிரியம் கொண்டு அவருக்கு பிரியமானதை செய்ய அவருடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையை மாற்ற அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக தந்து நம்மை அவருடைய சொந்த ஜனமாய் மாற்றிவிட்டார். நம்முடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் கொடுத்து விலை கிரயமாய் கொடுத்து நம்மை மீட்டுக் கொண்டார். இனி நானும் நீங்களும் நம்முடைய சித்தம் செய்ய அல்ல நாம் வாழ்வது, நமக்கு ஜீவனை தரும்படியா தம்முடைய ஜீவனை தந்து மீண்டும் உயிர் திறந்து இன்று வரைக்கும் நாம் பாதுகாக்கப்பட பத்திரமாய் வாழ கர்த்தருடைய சாட்சியாய் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்காக வாழ
நமக்காக பறித்து பேசிக் கொண்டிருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சித்தம் செய்ய நம்ம என்ன செய்யணும்? அவருடைய வார்த்தையின் மேல் பிரியமா இருக்கணும், அவரை நேசிக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் நேசிக்கும் பொழுது, அவர் மேல் நம்முடைய இருதயம் பிரியமா இருக்கும் பொழுது, நிச்சயமாய் அவரால் கொடுக்கப்பட்ட வேத வார்த்தைகளை, இந்த வேதத்தை நம்முடைய இருதயம் நேசிக்கும், நம்முடைய இருதயம் இதன் மேல் பிரியம் கொள்ளும். அப்படி தேவஜனங்களாகி நம்முடைய இருதயம் வேதத்தின் மேல் பிரியமா இருக்கும் பொழுது, இந்த வேதத்தில் உள்ள வார்த்தைகளை இரவும் பகலும் வாழ்நாள் முழுவதும் நம்முடைய தியானமா இருக்கும். அப்படி கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியமா இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற தேவஜனங்களாகி நாம் வாக்கியம் பெற்றவர்களாய் இம்மையிலே கர்த்தர் நமக்கு தந்த எல்லா வாக்குத்தத்தங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி மறுமையிலே தேவஜனங்களாகி நாம் கர்த்தரால் வாக்கு பண்ணப்பட்ட நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்து கர்த்தரோடு கூட நித்தியமாய் வாழும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வது அதிக நிச்சயம். தாவீதின் வாழ்க்கையில கர்த்தர் அதை செய்து முடித்தாரேயானால் நம்முடைய வாழ்க்கையிலும் இம்மையிலும் மறுமையிலும் நம்மை வைத்து நம்மிலே சர்வ வல்லமையுள்ள தேவன் மகிமைப்படுவதும் அதிக நிச்சயம். தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாய் கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மரணாதா இயேசு வருகிறார், ஆயத்தமாகவும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்றும் குறைய